வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோவையில் இன்று திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரை. கூட்டணி கட்சி தலைவர்கள் 40 எம்பிக்கள் பங்கேற்பு. எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது பாய்ந்தது உபா சட்டம். டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் பைடனை சந்தித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஒன்றிணைந்து பணியாற்றும் என உறுதி. நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து பீகாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார். பிரசாந்த் கிஷோர் காட்டம். ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி. திருப்பத்தூரில் தனியார் பள்ளி கார் பார்க்கிங்கில் பதுங்கியிருந்த சிறுத்தை 11 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிக்கியது. கோவையில் இன்று நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். இவ்விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் 40 எம்பிக்களும் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது. தற்போது நடந்து முடிந்துள்ள 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக அணி வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு முழு காரணமாக இருந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா மற்றும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை பீளமேடு கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. விழாவில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் 40 எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அருந்ததி ராய், காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை. ராணுவ பலத்தை கொண்டு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றியது. காஷ்மீர் விடுதலைக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பேசியிருந்தார். அது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அருந்ததி ராய் மற்றும் காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் ஷேக் சவுகத் ஹுசைன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் டெல்லி மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்போது இருவர் மீதும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான செய்தி குறிப்பில் காஷ்மீர் பிரிவினை பற்றி இருவரும் பரப்புரை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எழுத்தாளர் அருந்ததி ராய் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அருந்ததி ராய் மீது 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க அனுமதி அளித்திருப்பது மர்மமாக இருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் அருந்ததி ராய் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குற்றம் சுமத்தப்படக்கூடிய கருத்துக்களை தேர்தல் நேரத்தில் பேசிய பாஜக தலைவர்கள் மீது சட்டம் மௌனம் காப்பது ஏன் எனவும் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஃபியூமோ கிசிடாவை சந்தித்து பேசினார்.
மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே வலுவான உறவு, இரு நாடுகளின் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இணைந்து செயல்படுவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். உள்கட்டமைப்பு மற்றும் கலாச்சார இணைப்புகளில் ஜப்பான் இந்தியா இடையிலான உறவுகளை மேம்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் பைடனை பிரதமர் மோடி சந்தித்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க அதிபர் பைடனை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சிகரமானது எனவும், உலக நன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஒன்றிணைந்து பணியாற்றும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் மண்டல மகரவிளக்கு காலங்களில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். இந்த சீசன் நாட்கள் தவிர ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள், விஷு, ஓணம் பண்டிகை, பங்குனி உத்திர திருவிழா நாட்களிலும் சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழிபாடு நடைபெறும். அதன்படி ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 19ஆம் தேதி அத்தாழ பூஜைக்கு பிறகு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடை திறக்கப்பட்ட முதல் நாளான நேற்று பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடையும் நிலையில் அதிகாலை முதல் மீனவர்கள் ஆர்வமுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழக கடலில் மீன்வள பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் துவங்கியது. இதனால் வங்கக்கடல், பாக்ஜல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் முதல் சென்னை வரை, பாம்பன் முதல் கன்னியாகுமரி வரை சுமார் 8000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டது. இந்த தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் அதிகாலை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 61 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதால் விசைப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதியபடி ஆர்வமாக சென்றது. தொடர்ந்து 61 நாட்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்த தாங்கள் இன்று நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்வதாகவும், அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூரில் தனியார் பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ள கார் பார்க்கிங்கில் பதுங்கியிருந்த சிறுத்தையை சுமார் 11 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனவிலங்கு மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க முயற்சித்தனர். இதனை அடுத்து அந்த சிறுத்தை வீட்டிலிருந்து அருகே உள்ள மேரி ஹிமாகுலேட் பள்ளி வளாகத்தில் தாவியது. அப்போது அங்கிருந்த வர்ணம் பூசும் தொழிலாளி கோபால் என்பவரின் தலையில் சிறுத்தை தாக்கியது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்திற்கு வந்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தி காவல்துறை மற்றும் வனத்துறையினருக்கு அறிவுரை வழங்கினர். சிறுத்தை பதுங்கி இருந்த பள்ளியின் அருகே CIC, YMCA, தோன் மிக்சாவியோ உள்ளிட்ட பள்ளிகள் உள்ளதால் பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் பள்ளியிலேயே பாதுகாக்கப்பட்டனர். மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே சிறுத்தை தனியார் பள்ளியில் இருந்து தாவி அங்குள்ள கார் பார்க்கிங்கில் பதுங்கியுள்ளது. இதனால் சிறுத்தையை பிடிக்க முடியாமல் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் திணறி வந்தனர். இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் சிறுத்தை பதுங்கி இருந்த கார் பார்க்கிங்கில் 2 கார்களில் பாஸ்கர், இம்ரான், தினகரன், சாமிஜி, MGR ஆகிய 5 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் ஏணி மூலம் அவர்களை பத்திரமாக மீட்டனர்.
தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்து வனவிலங்கு மருத்துவ குழு மருத்துவர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் மற்றும் வேலூர் மண்டல வன பாதுகாவலர் பத்மா, மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வனவிலங்கு மருத்துவ குழுவினர் விடிய விடிய போராடி சுமார் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். வேலூர் மண்டல வன பாதுகாவலர் சிறுத்தையை கூண்டுக்குள் அடைத்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவதாக தெரிவித்தார். பிடிப்பட்டது ஆண் சிறுத்தை எனவும் அதற்கு சுமார் 4 வயது இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். திருப்பத்தூர் நகர பகுதிகளில் வனத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் இரவு முழுவதும் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. ஆதார் அடையாள அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அடையாள அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை ஏற்கனவே ஒன்றிய அரசு 2 முறை நீடித்த நிலையில் தற்போது பொதுமக்களின் வசதிக்காக 3வது முறையாக நீட்டித்துள்ளது. முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஆதார் அட்டையை அப்டேட் செய்து கொள்ள ஆதார் அமைப்பு பயனாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கும். அந்த வகையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகளை ஆதார் அமைப்பு செய்துள்ளது. ஆதார் அடையாள அட்டையில் மாற்றம் செய்ய பயனாளர்கள் அதற்கான இணையதளம் அல்லது ஆதார் மையங்களுக்கு சென்று சேவையை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் கால்களில் விழுந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநில மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் பீகாரில் உள்ள நவாதா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடியின் கால்களை தொட்டு வணங்கினார். நிதிஷ்குமாரின் இந்த செயல் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக இருந்தது. பாகல்பூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரசாந்த் கிஷோர், ஒரு மாநிலத்தின் தலைவர் என்பவர் மாநிலத்தின் மக்களின் பெருமையாக திகழ்பவர் என தெரிவித்த அவர், நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு பீகாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டினார். பாஜக, RSS இடையே ஏற்கனவே உரசல் உள்ள நிலையில் இவர்களுக்கு இடையில் திரியை கிள்ளி போட்டு இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல். இது குறித்து சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் தான் உட்கட்சி பூசல் என்றால் இந்திய பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட பிளவுகள் வெடிக்க தொடங்கியுள்ளது. பாஜகவிற்கும் RSSற்கும் இடையில் கடந்த சில நாட்களாகவே கருத்து முரண்பாடுகள் கொந்தளித்து வருகின்றது. இது 2 அமைப்புக்கு இடையேயான முரண்பாடு என்றுதானே எண்ணிவிட முடியாது. 2 இயக்கமாக இயங்கினாலும் இரண்டும் ஒன்றுதான் என்றே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வரலாறு நமக்கு பாடம் புகட்டுகிறது. மக்களவை தேர்தலில் RSS பாஜகவிற்காக வேலை பார்க்கவில்லையாம். உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பாஜகவின் டாப் மாநிலங்களில் கூட பாஜகவிற்காக RSS வேலை பார்க்கவில்லையாம். அதோடு RSS தலைவர் மோகன் பகவத்தின் சமீபத்திய விமர்சனம் என்னவென்றால், மக்களவை பிரச்சாரத்தின் கண்ணியமான தன்மை, பணிவு என்பது ஒரு சேவகர் அல்லது பொது ஊழியரின் சிறந்த பண்பு. ஆனால் அதை சிலர் செய்வதில்லை. சிலர் கண்ணியமாக பேசவில்லை, பணிவாக நடக்கவில்லை. ஒரு சேவகர் தன்னை பற்றி நினைக்க கூடாது, மக்களை பற்றி தான் நினைக்க வேண்டும் என்று பரமாத்மாவின் பிள்ளையாகிய பிரதமர் மோடி அவர்களை மறைமுகமாக தாக்கினார். அதோடு இல்லாமல் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும், மணிப்பூரில் நடக்கும் விஷயங்களை தடுக்க வேண்டும் என்று கூறி பாஜகவையும் மோடியையும் தனது பேச்சு மூலம் மறைமுகமாக தாக்கினார். ஏற்கனவே அரசல் புரசலாய் உரசல் உள்ள நிலையில் இவர்களுக்கு இடையில் திரியை கிள்ளி போட்டிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல். மோகன் பகவத்தை ட்ரோல் செய்வீர்களா? நான் பிரதமர் மோடியை மணிப்பூர் போக சொன்ன போதும், எதிர்க்கட்சியின் பேச்சை கேட்க சொன்ன போதும், அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது என கூறிய போதும், அவர் உபயோகிக்கும் வார்த்தைகள் சரியில்லை என சொன்ன போதும் பாஜகவினர் என்னை விமர்சித்தீர்களே. இப்போது RSSின் மோகன் பகவத்தும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவரை ட்ரோல் செய்வீர்களா என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இப்படியான வாய்க்கா தகராறுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் RSSல் இருந்து பாஜக கட்சி தனியாக சுதந்திரமாக வளர்ந்துள்ளதாகவும் இனி RSS அமைப்பிடம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் தேசிய தலைவரே இப்படி நேரடியாக RSS பற்றி குறிப்பிட்டிருப்பது தேசிய அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரமான RSS வாதிகளுக்கு உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்தது பாஜக என்றது போல் ஆகிவிட்டது. என்ன நடந்தது என்று சற்று உற்று கவனித்தால் இது RSSிடமிருந்து பாஜக சுதந்திரம் பெற்றுவிட்ட அறிவிப்பு என்றே கூறலாம். நட்டாவே இப்படி கூறியிருக்கிறார் என்றால் அது பரமாத்மாவின் தவப்புதல்வர்களாகிய மோடி, அமித்ஷா இருவரின் அனுமதியின்றி வந்திருக்காது என்றே எண்ணப்படுகிறது. முதல் முறையாக ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் எனப்படும் இந்த துறையின் அமைச்சராக கடந்த முறை மன்சுக் மாண்டவியா இருந்த நிலையில் நட்டா அந்த துறையை பெற்றுள்ளார். இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஜே.பி. நட்டா இனிமேல் நீடிப்பது கடினம் என்பதால் பாஜக தலைவர் மாற்றம் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பதவிக்கு RSSஐ ஆதரிக்கும் இளைஞர் ஒருவர் வரப்போவதாக தகவல்கள் கூறுகின்றன. இருவரில் யார் பெரியவர் என்று அடித்து காட்டடா பார்ப்போம் என்பதை போல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கிள்ளி போட்ட திரி நன்றாகவே பற்றி எறிய தொடங்கியுள்ளது. கூலிப்படையை ஏவி மருமகனை கொலை செய்ய முயற்சித்த மாமனார் மற்றும் அவரது மகன் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இயங்கி வரும் ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் நேற்று நள்ளிரவில் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் விஜய் என்பவர் உட்பட 2 பேர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் வந்த மர்ம நபர் விஜயை கத்தி கொண்டு சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதை தடுக்க வந்த மற்றொரு ஊழியரையும் சரமாரியாக வெட்டி தப்பி சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருவரையும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம், யார் தாக்குதல் நடத்தியது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் இருந்த CCTV ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் தாக்குதலுக்கு உள்ளான பெட்ரோல் பங்க் ஊழியர் விஜய் சென்னசமுத்திரம் பகுதியை சேர்ந்த காளிகோவில் பூசாரி ஜானகிராமன் மகள் ஜெயஸ்ரீ என்பவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து தனி குடித்தனம் நடத்தி வரும் நிலையில் காதல் திருமணத்தை எதிர்த்து வந்த காளிகோவில் பூசாரி தனது மருமகனான விஜய் என்பவரை கூலிப்படை மூலம் கொலை செய்ய திட்டமிட்டு கூலிப்படையை அனுப்பியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜயை கொலை செய்ய முயன்ற காளிகோவில் பூசாரி ஜானகிராமன் மற்றும் அவரது மகன் ராஜேஷ் இருவரையும் செங்கம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதிய ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் உயர் கல்விக்கான ஊக்க ஊதியத்தை பழைய முறையிலேயே வழங்க வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும், புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் காப்பீட்டு நிறுவனங்களின் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் சலுகைகள் அனைத்தும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும், கோடை காலத்தில் கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்கள் நலன் என்ற பெயரில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும், முதுநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர் கழகம் சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்கள் தோறும் இன்று வெகு விமர்சையாக பள்ளி முடிவுற்ற பின் 4 மணி முதல் தொடங்கி 6 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் 20 ஆண்டு காலமாக முடங்கி கிடக்கும் அந்த CPS ரத்து திட்டத்தை உடனடியாக CPS ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது. இரண்டாவதாக, இந்த கொரோனாவுக்கு பிறகு
இஎல் சரண்டர், இஎல் ஒப்படைப்பு என்பது ஒரு அதிமுக அரசியலையாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஓராண்டு காலம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. திமுக அரசு வந்த பிறகு மறு அறிவிப்பு வரும் வரை என்று தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த இஎல் ஒப்படைப்பை மீண்டும் வழங்க வேண்டும். மூன்றாவதாக உயர் கல்விக்கான ஊக்க ஊதியம் என்பது ஒரு தொகுப்பாக வழங்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் பழையபடி ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என்பது. மேலும் 2009க்கு பின்னர் பதவியேற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு நாள், அதாவது 31/8/2009 வரைக்கும் பதவியேற்ற ஒரு வகையான ஊதியமும், அதுக்கு பின்னர் பதவியேற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட 15,400 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் ஊதியத்தில் முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாட்டை உடனடியாக களையப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இங்கு வைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த NHIS திட்டத்தில் புதிய மருத்துவ காப்பீடு என்பது அது ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒன்றில் ரெண்டில் எவ்வளவு மருத்துவ காப்பீடு வழங்குவது என்பதில் ஒரு முரண்பாடு, எந்த மருத்துவத்துக்கு வழங்குவது என்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கு, எந்த மருத்துவமனை தேர்ந்தெடுப்பது என்பது, எந்த நோய்க்கு வழங்குவது, பல முரண்பாடுகள் இருக்கின்றது. அந்த முரண்பாடுகளை களைந்து மருத்துவ காப்பீடு என்பது 100% எந்த நோய்க்கும் எல்லா நோய்க்கும் எல்லா மருத்துவமனையிலும் அரசு ஊழியர் அத்துணை பேருக்கும் ஒரே விதமாக வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. பெல் பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தெரிவித்து கார்ப்பரேட் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த பெல் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பாப் மற்றும் INTUC ஆகிய 2 நலசங்கம் சார்பில் தொழிற்சாலை முன்பாக தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு எதிராகவும் கார்ப்பரேட் நிர்வாகத்தை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களின் 4 அம்ச கோரிக்கைகளை காலதாமதம் இன்றி உடனே வழங்கிட வேண்டும் என தெரிவித்து பெல் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் கார்ப்பரேட் நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்த வானரமூட்டியை சேர்ந்த மாரியப்பன் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தை சேர்ந்த வீரசாமி மகன் மாரியப்பனும் ஒருவர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பனின் சடலம் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது சடலத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய், வட்டாட்சியர் சரவண பெருமாள், கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மற்றும் அரசியல் கட்சியினர், சமுதாய அமைப்பினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனை அடுத்து அவரது சடலம் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆங்கில வழி கல்வியில் படித்து வரும் மாணவர்களை தமிழ் வழி கல்வி பயில உத்தரவை எதிர்த்து 3 நாட்களாக மாணவர்கள் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக அரசு நிதி உதவி பெறும் ஆங்கில வழி பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி ஆரம்ப பள்ளி என்பதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 43 மாணவ மாணவிகள் 2020 முதல் கடந்த 4 ஆண்டுகளாக ஆங்கில வழி கல்வியில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் திடீரென இந்த ஆண்டு மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி இல்லை என தமிழ் வழி கல்விதான் என்றும் ஆங்கில வழி புத்தகம் தராமல் மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகேயன் தமிழ் வழி கல்வி புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த புத்தகங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாங்க மறுத்து கடந்த 3 நாட்களாக தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்து வருகின்றனர். இதனால் பள்ளியில் ஒரு மாணவ மாணவி கூட இல்லாமல் வெறிச்சோடி உள்ளது. நாங்கள் துளுவ புஷ்பகிரி ஸ்கூலில் வெள்ளூர் பஞ்சாயத்தில் துளுவ புஷ்பகிரி ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்தோம். 3 வருஷமாக அதில் தான் படித்தாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கு இல்லை, தமிழ் மீடியம் தான் நடத்தணும், தமிழ் மீடியம் புக்கு தான் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. அது எது கொடுக்கணும்? இங்கிலீஷ் மீடியம் தானே, இங்கிலீஷ் மீடியம் புக்கு தானே கொடுக்கணும்.
அதனால கொடுக்காதால பசங்களும் நாங்கள் ஸ்கூல் அனுப்பல. 3 நாளாக ஸ்கூல் மூடி வச்சுட்டு தான் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும், தமிழ் மீடியம் எங்களுக்கு வேணாம். என் பேர் இது வந்து இயங்கி கொண்டு இது வந்து 4 வருஷமாக இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷ் மீடியம் கொடுத்தாங்க அரசாங்கம். இப்போ இந்த போன வருஷம் ஃபைட் பண்ணி மறுபடியும் வாங்கினா இப்போ இந்த வருஷமும் வந்து மறுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இது என்ன போலீஸ் வந்து இதை நாங்கள் வந்து போலீஸ் கொண்டு வந்து தமிழ் மீடியம் புக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது பெற்றோர்கள்லாம் வந்து இதை மறுக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து 4 வருஷம் படிச்சதுனால இப்போ வந்து இதை கொடுத்தாக்கா எங்கள் பிள்ளைங்களாம் அந்த படிப்பு ஸ்பாயில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. போலீஸ் யாருன்னா கூப்பிட்டு வந்தாங்க? இது தெரியலீங்களா, அதிகாரி தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க சார். எதுக்காக போலீஸ் கூப்பிட்டு வராங்க? ஸ்கூலுக்கு போலீஸ்க்கு வாங்கல வாங்க மறுத்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. போலீஸ் உங்களை யாருன்னா மிரட்டினாங்களா? இல்லை சார், அது மிரட்டல. டீச்சர் மிரட்டிருக்காங்க. டீச்சர் வந்து கேஸ் போடணும்னு இருக்காங்க. அப்போ டீச்சர் வந்து ஏன் மேலே ஏன் கேஸ் போடணும், அப்போ பெட்ரோல் வாங்கலாம், பெட்ரோல் மேலே கேஸ் போடணும் யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதிகாரி சொன்னான்னு சொன்னாங்க சார். அது தெரியல சார். இது உங்களோட கோரிக்கை என்னன்னா? எங்களோட கோரிக்கை சார், அது முழுமையாக அரசு பள்ளி ஆகணும் சார். முழுமையாக அரசு பள்ளி ஆகணும். அவங்க தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியம் கொடுத்தாலும் ஓகே. இது முழுமையாக அரசு பள்ளி ஆகணும். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் கட்டிடத்தின் உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அகமதி மாகாணத்தின் மங்காஃப் நகரில் 6 மாடிகளை கொண்ட குடியிருப்பில் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தின் ஊழியர்கள் ஏராளமானோர் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தனர். இந்த கட்டிடத்தின் சமையல் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிலாளர்கள் பலர் வெளியே ஓடி தப்பிய நிலையில் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்த 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 50 பேர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக குவைத் அரசு தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கட்டிடத்தின் உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கோவையில் இன்று திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரை. கூட்டணி கட்சி தலைவர்கள் 40 எம்பிக்கள் பங்கேற்பு. எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது பாய்ந்தது உபா சட்டம். டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் பைடனை சந்தித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஒன்றிணைந்து பணியாற்றும் என உறுதி. நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து பீகாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார். பிரசாந்த் கிஷோர் காட்டம். ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி. திருப்பத்தூரில் தனியார் பள்ளி கார் பார்க்கிங்கில் பதுங்கியிருந்த சிறுத்தை 11 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிக்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.